and welcome back to PG Tutorials. Okay guys, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட்டிக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ யூனிட்டியில் வந்து கோட் பண்ணுறோம் தெரியுமா, கோடிங்ஸ் ஒரு பக்கமாக கோட் பண்ணுறோம், ஒரு பக்கம் டிசைன் பண்ணுறோம், அனதர் சைடு வந்து கோட் பண்ணுறோம்ல. ஸோ இன்றைக்கி அந்த கோடிங்க்கான ஷார்ப்போட பேசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பேசிக் அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம், ஒரு IDE அதுக்கு தேவையானது, அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இடம், ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஸோ ரொம்ப டீப்பாக நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். ஸோ காமனாக சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம கோடிங்கில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஸோ C++, ஜாவா, பைத்தான், PHP அப்படின்னு நமக்கு வந்து டெய்லி வந்து நிறையா இது வந்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய இது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட்டியில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஷார்ப்பை தான் நம்ம வந்து மேஜர் லாங்குவேஜாக எடுத்து கோடிங் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ப்போட பேசிக் மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் ஷார்ப் வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ உண்மையிலே வந்து ஒரு ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அண்ட் ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம மெயின் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டெக்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுகிறோன்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா அந்த ப்ரோக்ராமில் ஒரு இஃப் கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஃபார் கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஒரு கிளாஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு தனித்தனி எல்லாத்துக்குமே ஒரு சின்டெக்ஸ் உண்டு. ஸோ அந்த சின்டெக்ஸ் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், அந்த சின்டெக்ஸை தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலுமே சின்டெக்ஸ் லேர்னிங் அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த சின்டெக்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி அடுத்து ஒரு இது டெவலப் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம பார்க்க போகிற ஷார்ப்பும் யூனிட்டியில் உள்ளதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சைடு நம்ம நார்மலாக பார்க்க போகிற ஷார்ப் வந்து ஸோ நார்மலாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்குள்ளே இது இருக்கும். யூனிட்டியில் போகும்போது நம்ம வந்து யூனிட்டியில் உள்ள கேம் ஆப்ஜெக்ட் அதை வச்சு நம்ம இது பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மல் ஷார்ப் லேர்ன் பண்ணுறோம்னா நம்ம யூனிட்டியில் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். சரி, நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு IDE வேணும். ஸோ IDE மீன்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு இன்டகிரேட்டட் IDE அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம வந்து பார்க்குற இதில் ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதாவது இன்டர்ஃபேஸ் கரெக்டாக தமிழ் மீனிங் வந்து சொல்லணுன்னா டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். சரி விடுங்க, இன்டர்ஃபேஸ் நமக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோன்னே சரி இந்த இடத்துல இதுதான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேவா. அண்ட் அது வந்து நம்ம IDE அப்படின்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்போம். ஸோ இந்த இதில் நம்ம ஷார்ப் பிளான் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VS கோட் அப்படிங்கிற ஒரு இது பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் அந்த VS கோட் ரன் ஆகிறதுக்கு முன்னொரு இது தேவை, .NET கோர் அப்படின்னு ஒரு இது நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து .NET கோர் கூகுளில் போய்ட்டு .NET கோர் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த இதில் போனீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, .NET கோர். ஸோ இது இல்லைன்னா உங்கள் இதில் VS கோட் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த எரர் காமிக்கும், .NET கோர் இல்லை, ஸோ டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுவே கேட்கும். அண்டு தென் நம்ம வந்து VS கோட் டவுன்லோட் பண்ணோம், VS கோட். அண்ட் இந்த .NET கோர் இதில் வந்து இந்த பார்த்தீங்களா பில்ட் ஆப்ஸ் அப்படின்னு போட்டு டவுன்லோட் கோர் SDK அப்படின்னு இருக்கா, இந்த இதான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் VS கோட் வந்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இதை ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நமக்கு அது வந்து இப்போதைக்கு நான் வந்து டவுன்லோட் பண்ணல. ஸோ இது ரெண்டுமே மிக முக்கியமான விஷயம். ஸோ IDE பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த IDE தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா இல்லை. ஸோ நிறைய IDE இருக்குது. பட் ஃபார் ஷார்ப் இந்த IDEயில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கோட் பண்ணிக்கலாம். ஒரு சில IDE வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட் வைக்கும்போது அதுக்கு அடுத்து வர்ற சில வேர்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்காது.
ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் ஆட்டோ ஃபில்லிங் வந்து அதுவே வந்து நமக்கு தேவையான சஜஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். அண்டு நம்ம வந்து யூனிட்டியில் யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம அதோட பேசிக் வெர்ஷன் மாதிரி உள்ள விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கம்ப்ளீட்லி இது வந்து ஃப்ரீ. நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் பே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ அது கம்ப்ளீட் ஃப்ரீ. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ரெண்டையும் நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் மெத்தட் தான், ஜஸ்ட் நெட் கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து வரும். ஸோ அப்படி வரலன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஐக்கான் கேட்கும் ஆட் பண்ணவான்னு. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்த பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் என்விரான்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா அதான் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து C# தேவையான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளோட C# கோடிங் வந்து பண்ண முடியும். ஸோ இதான் அந்த எக்ஸ்டென்ஷன் C# அப்படின்னு. அண்ட் VS Code ஐகான்ஸ், இந்த ஐகான்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இது ஃபைல் ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து டக்குன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது ஃபோல்டர், இது ஃபைல் அப்படின்னு பார்த்து இது பண்ணுறதுக்காக இந்த ஐகான்ஸு. ஸோ இப்போ C# இது வந்து இது பண்ணோன்னா இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். C# அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் தீம் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டு டார்க்குன்னு 2 விதமாக இருக்குது. நான் வந்து டார்க் கலர் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கே ஒரு கன்சோலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ரன் ஆகிறது வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும், என்ன ப்ராசஸ் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு. ஸோ நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீட் ஆச்சுன்னா டக்குன்னு வந்து டவுன்லோட் ஆகிடும். தென் VS Code ஐகான்ஸ் அதே மாதிரி தான். VS Code ஐகான்ஸ் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VS Code ஐகான்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் இதையும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த ஐகான் கேட்கும். ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து வேறு தீம் வந்துச்சுன்னா தீம் வந்து மாற்றி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இங்கே வருது பார்த்தீங்களா, கீழே அவங்களே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸுக்காக தான் நம்ம வந்து அந்த ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தோன்னே இது வந்து என்ன ஃபைல் அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு வந்து ஐடென்டிஃபை ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நத்திங் மோர் தென் தட். தென் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ பிஃபோர் தட் ஒரு இது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேசிக்காக ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ அதுக்குள்ளே அந்த ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபோல்டர் பேசிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நவ் இந்த இதில் கொடுத்து எக்ஸ்ப்ளோரர் இது ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் போய்ட்டு நியூ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துருங்க. நம்ம எந்த ஃபோல்டரில் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டரில் நம்ம வந்து டேட்டா வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டரில் கொடுத்துட்டு இதில் செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஸோ அந்த ஃபோல்டர் தான் நம்மளோட பேசிக் ஃபோல்டர் அப்படிங்கிறதுல வந்து இதாயிரும். ஸோ இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெர்மினல் போங்க. டெர்மினல் போயிட்டு நீட் டெர்மினல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ், அவுட்புட், டீபக், கன்சோல். ஸோ இதில் எதுவும் எதாவது வந்துச்சுன்னா இந்த இதில் வரும். நம்ம இதோட அவுட்புட் இதில் வரும். ஸோ டீபக் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம எதாவது டீபக் லைன் பண்ணுறதா இதில் வரும். ஸோ இது வந்து ரன்னிங் பண்ணுற டெர்மினல். ஸோ ஓகேவா. ஓகே, இதில் வந்து இந்த டெர்மினலில் வந்து கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபோல்டர் வந்து நம்ம வந்து அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெர்மினலில் கொடுத்துட்டு .NET நியூ கன்சோல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கன்சோல் வந்து ஆட் ஆகிரும். ஸோ நமக்கு இந்த இதில் கன்சோல் ஆட் ஆன பிறகு ஸோ அதவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்து நமக்காக உள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த இதெல்லாம் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் நம்ம எந்த ஒரு டச் பண்ண வேண்டாம். ஸோ இந்த C# program.cs இருக்கா, இதுதான் நம்மளோட C# ஃபைல். ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் யூஸிங் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் பேசிக் ப்ரோக்ராம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து இந்த ஓவர்லைன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வரும். ஸோ இங்கே இது ஓப்பன் பண்ணி நமக்கு இங்கே ஒரு எரர் வருது பாருங்கள். பில்ட் அண்ட் டீபக் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் ஆட் தேம் அப்படின்னு வருது. ஸோ இதில் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இங்கே உள்ள ரன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் ரன் அப்படின்றது அதில் ஸ்டார்ட் டீபக்கிங் இருக்குது, அந்த இது வந்து இதில் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய்ட்டு கன்சோலில் போய்ட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஐ திங்க் கமெண்ட் வந்து .NET ரன்னு நினைக்கிறேன். யாராவது வருதா ரன் ஆகுதான்னு தெரில. ஓகே ரன் ஆகுது. .NET ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து கன்சோலில் ரன் ஆகும்னா நீங்கள் வந்து அதில் கொடுக்கணும். ஸோ இதில் சர்ச், இதில் ஃபைண்ட் அண்ட் சர்ச் இருக்குது. திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் எ ஃபைல், ரன் அண்ட் டீபக். அந்த இதை திரும்ப எனேபிள் பண்ணுறதுக்கு இதில் போகணும். இதில் போய் சர்ச் பண்ணலாம். ரன் அண்ட் டீபக், debugger. Oh my god. Show all create. Okay, இதிலே வந்து கொடுத்துட்டானுங்க. open a file which can be debugged or run. ஸோ இங்கே ஒரு இது இருக்குது. மேலே இங்கே என்விரான்மெண்ட்டில் சர்ச் பண்ணுறது கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ ரன் அண்ட் டீபக் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். select environment. Terminal debug. Okay, more .NET Core. Sorry, okay, .NET Core கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு அதில் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட இந்த இதில் பேசிக் ப்ரோக்ராம் வந்து அது ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் இதில் கேட்கும்போதே கொடுத்துருங்க. ஆக்சுவலாக எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரில, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை வந்து இதில் போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக நானும் இந்த ஐடியை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நானும் உங்கள் கூட சேர்ந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஐடியை ப்ரோக்ராமிங் எனக்கு தெரியும், பட் இந்த ஐடியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நானும் இப்போ தான் உங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே கன்சோலில் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த கன்சோல் இந்த டெர்மினல்லே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். மை பேசிக் டுட்டோரியல். ஓகே, இதை கொடுத்துட்டு நம்ம திரும்ப இங்கே .NET ரன் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேவ் ஆகலை. ஓகே, சாரி, .NET ரன் கொடுக்கணுமோ? ரன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம மை பேசிக் டுட்டோரியல் வந்துருச்சா? இது சப்போஸ் இதே இதை நம்ம தனியாக ஒரு டெர்மினலில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லான்ச் ஜேசன் இருக்கா? ஸோ இது கொடுத்திங்கன்னா இங்கே வந்து இன்டர்னல் கன்சோல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போயிட்டு எக்ஸ்டர்னல் டெர்மினல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதில் எக்ஸ்டர்னல் டெர்மினலில் ஸ்மால் டி கேப்ஸ். ஸோ கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை இங்கே போய் டேரெக்டாக ரன் பண்ணிடலாம். ஸோ இங்கே டெர்மினலில் போய் டைப் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டெர்மினலில் போய் டைப் பண்ணணும் இல்லை, நம்ம இதை எடுத்துட்டோம்ல, இதை போட்டாலே நம்ம டேரெக்டாக அங்கேருந்து ரன் பண்ணால் இது ரன் ஆகிருந்துருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இதில் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். டெர்மினல் will be reused by task. Press any key to close it. ஓகே, டெர்மினல் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரன் ஆகிட்டு க்ளோஸ் ஆச்சா? ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு, பட் ஆனால் உங்களுக்கு வந்து அது வியூ பண்ண முடியல, பிகாஸ் அந்த டெர்மினல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா console.read key அப்படின்னு ஒரு மெத்தட் மட்டும் நம்ம வந்து இதில் புதுக்கி போட போகிறோம். ஸோ இந்த control.read key போட்டிருக்கோம்ல, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நம்ம அங்கே கீ ப்ரெஸ் பண்ண பிறகு அந்த டெர்மினல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த டெர்மினல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த டெர்மினல் வந்து நம்ம வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எதாவது கீ ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா க்ளோஸ் ஆகிரும். ஐ திங்க் பேசிக் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நமக்கு இதுவே கொஞ்சம் ஓகேங்கலாம். ஸோ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இந்த பேசிக் ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த லைன்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன்.
அண்ட் இந்த கன்சோலில் வேறு என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் பேசிக் அதுலேருந்து போவோம். தென் அதுக்கடுத்து நம்ம வந்து இதோட சின்டெக்ஸ் உள்ள ஒவ்வொருக்குள்ள சின்டெக்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த ஐடியை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஐடியில் வேறு என்னென்ன மாதிரிலாம் செட் பண்ண இருக்குது அப்படின்னு நானும் லேர்ன் பண்ணுறேன், அதில் உங்களுக்கும் சொல்கிறேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு புதுசாக பார்க்குறவங்களாக தான் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்னதில் உங்களுக்கு வேறு எதுவும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுனாலோ இல்லை நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலோ அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ அது எதுவும் தவறு இருக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் லேர்ன் பண்ணுறேன், நீங்களும் என்கிட்டருந்து புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, நானும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பேன். அண்டு ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த பேசிக் ஸ்டார்டிங் இது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டுட்டோரியல் கோட் பண்ணுற டுட்டோரியல் வந்து ஒரு 3 days 4 days கேப்பில் வந்து கண்டிப்பாக ரெகுலராக அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கிவ் மீ a thumbs up. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் சைனிங் ஆஃப் ஆதி ஃப்ரம் PG Tutorials. Bye guys. Bye bye.